ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் கண்ணன். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் கோவில் மட்டும் வந்தீங்கன்னா அதிக பேர் வந்து விரும்புகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த அந்த கோயிலுக்கான ஒரு தனி பக்தர்களே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே சில மாற்றங்கள் ஏற்படுது, எல்லாமே வந்து நல்லாவே நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துட்ட சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கோயில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மாவட்டத்தில் வளநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து தூண்டி கருப்பண்ண சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பசாமி கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பழமையான ஒரு கோயில் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சோழர்கள் ஆட்சி காலத்திலே வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா அந்த சோழர்கள் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னர் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுநில அரசர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ அரசர்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூண்டி கருப்பண்ண சாமி தான் வந்து அவங்களுக்கு குலதெய்வமாக இருந்திருக்கு. இந்த சாமி தான் வந்து வழிபட்டு போருக்கு செல்வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கதைகள்லாம் வந்து சொல்கிறாங்க. 1800 வருஷம் பழமையான ஒரு கோயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து நிறைய பேர்த்திட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து 1800 வருஷம் பழமையான அந்த கோயில் இருந்தாலும் அது இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது சுற்றுப்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சுவர்களுமே வந்து அமைக்காமல் அது ஒரு வேளால் மட்டுமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுலே வந்து பக்தர்களுக்கு வந்து இன்னுமே வந்து அதிக வந்து வியப்பூட்டு வகையில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி? ஸோ நீங்கள் அந்த கோயிலேருந்து உள்ளே போயிட்டு வெளில வர வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும் அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 3 to 4 லட்சம் வரையான அந்த வேல் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே போகிற பக்தர்களுக்கு வந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும். அவங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனாங்க அப்படின்னா அது வந்து உடனடியாக பழிச்சிடும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல் வந்து எல்லாமே வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கோயிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு சிலை வடிவில் இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி நிறைய வந்து யோசிப்பீங்க. ஆனால் வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஒரு லிங்க வடிவில் தான் வந்து அந்த கருப்பண்ண சுவாமி வந்து அங்கே அமைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசித்தி பெற்ற ஒரு வகையில் வந்து இருக்குது. அங்கே வந்து எந்த மாதிரி ஒரு வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரிங்க்குக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேண்டுதலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள சாமி வந்து பார்த்திங்கன்னா கயிறு வந்து கட்டுறாங்க. அந்த ஒரு எண்ணத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் நிறைய பேர் கயிறு கட்டுறாங்க. படிப்பு நல்லதாக வரட்டும், அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கயிறு கட்டுறாங்க. ஸோ அந்த கயிறு கட்டிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதை நடந்ததன் மூலியமாக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றியே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வேல்களும் எல்லாமே வந்து இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து அதாவது அங்குள்ள மக்களுக்கு வந்து எங்கே வந்து நியாயம் கிடைக்கல, அதாவது தீர்ப்பு கிடைக்கலையோ இந்த கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய கோரிக்கையை வந்து வச்சுட்டு போனோம்னா அவங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு கடவுளை வந்து வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து காசு வெட்டி போடுறாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து 1 ரூபா காயின் அந்த மாதிரி வந்து காசு வெட்டி போட பழக்கத்தை வந்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தகராறு, சொத்து பிரச்சனை இந்த மாதிரி வர விஷயங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு கோயிலில் வந்து தீர்வு கிடைக்கிறதாகவும் அந்த 1 ரூபா காயின் வந்து வெட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக நீண்டுட்டு இருக்கிற அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக முடிஞ்சிருது அப்படின்னு அந்த ஊர் மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. அதனாலே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அங்கே அந்த கோயிலில் நீங்கள் உள்ளே போன மாதிரிலே தெரியும், நிறைய காசுகள் வந்து வெட்டி போட்டு கிடக்கும். இந்த ஒரு கடவுளை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியா சுற்றி உள்ள 96 கிராமங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு தூண்டி கருப்பண்ண சாமி வந்து வணங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த 96 கிராமங்களோட மொத்த நம்பிக்கை மட்டும் இந்த ஒரு கடவுளாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.